கோல்டு தங்கம் இந்திய குடும்பங்களோட சென்டிமெண்ட் மட்டும் இல்லை, இது உலக முதலீட்டாளர்களோட ஆகச்சிறந்த பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கடந்த சில நாட்களாக தங்கம் மற்றும் வெள்ளி சந்தையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்தையுமே தலைகீழாக மாற்றிட்டு இருக்கு. நேற்று சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தினுடைய விலை $4,500 கீழே அதிரடியாக சரிஞ்சிருக்கு. இதில் என்ன இருக்குது, இது ஒரு சாதாரண விலை இறக்கம் தானே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. 1983ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தங்கம் சந்திச்சிருக்கிற மிகப்பெரிய வாராந்திர வீழ்ச்சி இது. என்ன நடக்குது சந்தையில், ஏன் இவ்வளோ பெரிய சரிவு, இதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாமா? முதல்ல நிலவரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். காமெக்ஸ் தங்கம் கோல்டு ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முன்பேற வர்க்கத்தில் விலை ஒரே நாளில் 2.47% குறைஞ்சு $4,492 வர்த்தகமானது. தங்கம் மட்டும் இல்லை, வெள்ளியோட நிலைமை இதை விட இன்னும் மோசம். ஒரே நாளில் 5% வர சரிஞ்சு ஒரு அவுன்ஸ் வெள்ளி $70 கீழே போயிருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி இதே வெள்ளி $119 அப்படிங்கிற உச்சத்தை தொட்டுச்சு. அது பலருக்கும் இன்னும் ஞாபகம் இருக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி சரிஞ்சிருக்கிறது முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய பீதியையே உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். நம்ம ஊர் நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு MCX விடுமுறை அப்படிங்கிறதுனால வர்த்தகம் கிடையாது. ஆனாலும் ஸ்பாட் விலையில் 22 கேரட் தங்கம் 10 கிராமினுடைய விலை $1,36,540 24 கேரட் தங்கத்தினுடைய விலை $1,48,900 விற்பனையாகுது. ஒரு கிலோ வெள்ளி சுமார் $2,54,000 ரேஞ்சில் இருக்குது. இப்போது எல்லாருடைய மனசுலையும் இருக்கக்கூடிய கேள்வி, ஈரான் அமெரிக்கா போர் பதற்றம் இருக்குது, மத்திய கிழக்கு நாடுகளில் இன்னமுமே போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் தங்கம் விலை ஏறதானே செய்யும், ஏன் குறையுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது ஒரு நியாயமான கேள்வி தான். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. சாதாரண போர் சூழலில் தங்கம் விலை ஏறதான் செய்யும். ஆனால் இப்போ அமெரிக்க டாலருடைய மதிப்பு அபரிதமாக வலுவடைஞ்சு வருது. அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி விகிதங்களை குறைக்காமல் அப்படியே வச்சிருக்கிறது டாலரை இன்னுமே பலப்படுத்துது. டாலர் வலுவானா உலக சந்தையில் தங்கம் வாங்குறது செலவு அதிகம் அப்படிங்கிறதுனால அதோட டிமாண்ட் குறையுது. அது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெய் விலை உயர்வு பணவீக்கத்தை அதிகப்படுத்தும்னு பயந்து முதலீட்டாளர்கள் தங்கத்தை வித்துட்டு இப்போ பணமாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சேஃப் ஹேவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தங்கமே தற்காலிகமாக தன்னுடைய மவுசை கம்ப்ளீட்டாக இழந்திருக்கு. இப்போது பல பொருளாதார நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மீண்டும் ஒரு 1983 அப்படி அந்த வருஷம் என்ன நடந்துச்சு? 1979 80 காலகட்டத்தில் ஈரானிய புரட்சி மற்றும் பனிப்போர் காரணமாக தங்கம் விலை அன்னைக்கு அவுன்ஸ் $850 வரைக்கும் எகிரி போச்சு. எல்லாருமே தங்கம் இன்னும் ஏறுன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் 1983 அந்த பபுள் உடஞ்சது. அன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ரிசர்வ் தலைவராக இருந்த பால் வோக்கர் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வட்டி விகிதத்தை அதிரடியாக உயர்த்தினார். இதனால் டாலரினுடைய மதிப்பு எகிரி தங்கம் விலை 20% வர சரிஞ்சு $375 வந்துச்சு. இப்போது அதே மாதிரி அமெரிக்கா வட்டி விகிதத்தை குறைக்காமல் பிடிவாதமாக இருக்கிறதும் டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதும் அன்னைக்கு நடந்த அதே வரலாற்று சம்பவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. அப்போது தங்கம் விலை இனி இறங்கிக்கிட்டே தான் இருக்குமா? நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறுகிய காலத்தில் இந்த ஏற்ற இறக்கம் நீடிக்கலாம். டாலர் வலுவாக இருக்கிற வரைக்கும் விலை இன்னும் கொஞ்சம் குறைய கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீண்ட கால அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா போர் பதற்றம் அதிகமானாலோ அல்லது அமெரிக்கா வட்டி விகிதத்தை குறைச்சாங்கனாலோ தங்கம் மீண்டும் ஒரு பெரிய மீட்சியை சந்திக்கும். திங்கட்கிழமை இந்திய சந்தை திறக்கும் போது சர்வதேச சந்தையினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு நம்ம பொறுத்திருந்து நாளைக்கு தான் பார்க்கணும். நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்ய பிளான் பண்ணிட்டு இருந்தால் இது ஒரு நல்ல வாய்ப்பா இல்லை இன்னும் குறையுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்களை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.